சண்டே ஸ்கூல் லீவு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் இந்த ஆர்வோ ஆப்பு வச்சிருச்சுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்துட்டு அப்படியே கொண்டுட்டு வரும்போதே மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி மீன் தான் பாப்பா 2 பேருமே கேட்டாங்க. அதனால் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக, குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக 2 இதுலேயும் உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா தலை வால் மட்டும் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். அந்த மீன் குழம்பு வந்து ஒரு 2-3 மெத்தடில் பண்ணுவேன். இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், ஜீரக மிளகு, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா இந்த பச்சை வாசனை போய் நல்லா வேகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு நம்மளுக்கு இப்போ எந்த அளவுக்கு குழம்பு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்பு நல்லா சுண்டுற அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சுண்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பாலாக அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனையும் போட்டுட்டு நல்லா கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.